ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்துக்கு போகணுங்க. கருவேப்பிலை செடியில் பழம் அப்படியே கொத்து கொத்து கொத்தாக இருக்குதுங்க. இதை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டா 48 நாள் சும்மா முடி கருகருன்னு வளருமாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, டெய்லியும் எடுத்துகிட்டு போய் ஒன்று ஒன்று சாப்பிடு அப்படின்னு. இதாண்டா சாமின்னு எல்லாத்தையும் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேங்க. டெய்லி ஒன்று 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 சாப்பிட போகிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் அவ்வளோ முடிஞ்சுங்க. இப்போ தான் எல்லா முடியும் கொட்டி போச்சுங்க. இதை மறுபடியும் சாப்பிட்டு நல்ல முடியல பாருங்க. ஒன்று எடுத்து சாப்பிட்லான்னு சாப்பிட்டு பார்த்தேங்க. கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஆனால் ஒரு 3 பழத்துக்கு மேலே சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க முடி. சரிங்களா? இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பார்க்குறதுக்கு என்னமோ நாகப்பழம் மாதிரி. அது மட்டுமாங்க, அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா இன்னுமே நாகப்பழம் மரமும் இருக்குதுங்க. இந்த கருவேப்பிலையெல்லாம் பறிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம நாகப்பழம் மரத்துக்கு தான் போக போகிறோம். நாகப்பழத்தை பாருங்க. ஆகா ஆகா ஆகா, உப்பு மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் ஆகும் தெரியுங்க. மாடி மேலேருந்து பறிக்கிறதுக்கு கைக்கு ரொம்ப கிட்ட எட்டுதுங்க. சூப்பராக இருக்குதுங்க. அப்படியே குண்டு குண்டு குண்டாக இருக்குதுங்க. இன்னும் மாறுது பாருங்க. பாருங்கள், இதை பார்த்தா யாருக்கா சாப்பிடாமல் இருக்கணும்னு தோணுமாங்க. இதெல்லாம் கீழே வேறு நிறைய விழுந்து வேஸ்ட் ஆகி போச்சுங்க. ஆனால் கீழே கிடக்கிறதெல்லாம் பொறுக்கிறத விட மரத்தில் இருக்கிறதே பறித்து சாப்பிட்லாங்க நம்ம. அதுவும் நல்ல டேஸ்ட்டு. கீழே இருக்கிறதெல்லாம் பொறுக்கி அதை கொஞ்சம் எங்கள் அம்மா பாருங்கள், மாடி மேலேருந்தே பறிக்க ட்ரை பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் உழுக்குன்னு உழுக்குனாங்க. யாரையும் கீழே ஓடி போய் எல்லாத்தையும் நாங்கள் பொறிக்கிட்டு வந்துட்டோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த பழம். உங்களுக்கும் இந்த பழம் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்களும் 90s கிட்ஸா? உடனே சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இதை கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் நல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ப்ளீஸ்.